So hello guys, welcome back to my channel and hope you guys are doing absolutely fine and welcome to our tea time series. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு டீ கடைக்கு போய் அந்த டீ கடையில் இருக்கிற ஸ்பெஷலான பெஸ்ட் செல்லர் ஐட்டம்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக இங்க ரிவ்யூ பண்ண போறேன். எந்த டீ கடைக்கு போறேன் அப்படின்றத வந்து நான் இங்க இருந்து போன உடனே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. So let's go. வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக டேபிள் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தம் சாய், இது வந்து ஓஸ்மானியா பிஸ்கெட், அண்ட் இது வந்து ஷெஸ்வான் மேகி, அண்ட் இது சைனீஸ் நூடுல்ஸ் சமோசா, அண்ட் திஸ் இஸ் பன்னீர் பஃப், அண்ட் இது வந்து எக்லெஸ் பனானா கேக். டீ ஆறிட போது ஃபஸ்ட்டு வந்து டீயை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தம் டீ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீயில் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரணும். அண்ட் இந்த டீலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. நீங்கள் கலர் பார்த்துருப்பீங்க, நல்ல கலர் இருக்குது. அண்ட் இந்த டீயில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பில் வி புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் டு ஆர் சாய் பிகாஸ் இட் இஸ் யோர் சாய் அப்படின்றாங்க. ஸோ அவர் சாயை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லவ்லி, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சக்கரை அவங்க போட்ட சக்கரை தான், நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அந்த தம் சாயில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் தான் மேட்ரு. அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த டீ வந்து சூப்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது இந்த ஓஸ்மானியா பிஸ்கெட். இந்த ஓஸ்மானியா பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு அப்படியே கடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீயில் ஒரு டிப் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவும் எப்படி சொல்கிறதுங்க, வாயில் கரையுது பிஸ்கெட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் அது வாயில் கரையும் போது வந்து அப்படியே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓஸ்மானியா இது வந்து மிடில் ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்கெட்டு. அண்ட் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அப்படியே கொஞ்சம் சால்ட்டினஸ் இருக்கும். பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்காது, அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ டீயில் டிப் பண்ணி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ஓஸ்மானியா பிஸ்கெட்டை வந்து நான் தனியாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவேன். டீயோட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய காம்பினேஷனாக எனக்கு தெரியல. ஸோ அதை தனியாக நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அண்ட் டீ வந்து இர்ரெசிஸ்டபிளுங்க, முடியலைங்க. இன்னொரு சிப் கண்டிப்பாக போயே ஆகணும். அப்படியே நிற்கிது வாயில் அந்த டீ, அதுதான் மேட்ரு. ஏன்னா ஒரு சிப்பு குடிச்ச அப்புறமா அந்த சிப்பு நிற்காமல் அடுத்த சிப்பு போனோம், அதுதான் வந்து ஒரு டீயோட பியூட்டி அப்படின்வாங்க. ஸோ அந்த பியூட்டி வந்து கண்டிப்பாக இந்த தம் சாயில் இருக்குது. ரொம்பவும் கிளாஸி. அண்ட் இந்த ஓஸ்மானியா பிஸ்கெட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ ஸ்நாக்ஸில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 ஐட்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெஸ்வான் மேகியை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஷெஸ்வான் மேகி. இதை பார்சல் வாங்கினதுனால இது கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஸோ இட் இஸ் நாட் தேர் ஃபால்ட். நான் வந்து ரொம்ப நேரமாக இதில் வீடியோவில் கொஞ்சம் மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்ம மேட்ரு, அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஒரு நார்மலான மேகி தான். அதில் வந்து கொஞ்சம் அந்த ஷெஸ்வான் மசாலாவோ இல்லை ஷெஸ்வான் சாஸோ ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த மேகியில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பே பண்ண ரேட்டுக்கும் இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா ஐட்டத்துலையும். அண்ட் ஷெஸ்வான் மேகி பொறுத்த வரைக்கும் என்னோட வேர்டிக்ட் வந்து இட் இஸ் ரியலி ஓகே. சும்மா ஈவினிங் அவசரமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், வெளியில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷெஸ்வான் மேகியை பிக் பண்ணலாம். மற்றபடி இது வந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஐட்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
இட் இஸ் நார்மல். ஒரு மேகி நீங்கள் வழக்கமாக எல்லாருமே சாப்பிட்ருக்க ஒரு ஐட்டம் தான். அந்த மேகி வந்து எப்படி இருக்கும் அப்படியோ அதே மாதிரி தான் இந்த மேகி இருக்குது. என்ன அந்த ஷெஸ்வான் ஆட் பண்ணதுனால அந்த கொஞ்சம் லைட்டான டிஞ்ச் ஆஃப் ஸ்பைசினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பைசினஸ் இருக்குது. பட் அந்த ஸ்பைசினஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா இது காஞ்சி போச்சு, அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மசாலா பெஸ்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங் டிஷ் பக்கம் போகலாம். சமோசாவில் வந்து நிறைய விதமான சமோசாக்கள் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் த சைனீஸ் நூடுல்ஸ் சமோசா. ஸோ அநேகமாக நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, உள்ளுக்குள்ள சைனீஸ் வெஜிடபிள்ஸா இல்லை நூடுல்ஸா என்ன இருக்குன்னு தெரியல. பட் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இத்தனை பொருட்கள் வாங்கி வந்து ஒரு சாஸ் பேக்கெட்டாவது கொடுத்துருக்கலாம் சாய்வாலே, பட் கொடுக்கல. பட் நோ ப்ராப்ளம், நம்ம ஆஃபீஸில் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட சாஸை வச்சு இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சமோசாவை அப்படியே ஒரு பைட் போயிடலாம். பைட் போயிட்டு அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றி இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த பைட். நல்லா இருக்கு. அந்த சமோசா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மெதுவாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல், அண்ட் உள்ளே இருக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த டிஃப்ரெண்ட்டான மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து சைனீஸ் ஃபுட்னா கொஞ்சம் ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைனீஸை வந்து எதில் மிக்ஸ் பண்ணாலும் வந்து ஐ வில் லைக் இட். ஸோ அதே மாதிரி தான் இந்த சமோசாக்குள்ள சைனீஸை பூத்துருக்காங்க. அண்டு இந்த சமோசா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேபேஜ் இருக்குது, கேரட் இருக்குது, அண்டு சில பல மசாலாக்கள்லாம் போட்டு இதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக சாஸோட இது கண்டிப்பாக ஒரு பைட் போயே ஆகணும். ஸோ சாஸை ஊற்றி இதுக்கு ஒரு பைட் அப்போம். ஸோ இப்போ சாஸோட இந்த சமோசா ஒரு பைட் போகிறோம். நல்லா வெஜ்ஜீஸ்லாம் நல்ல தான் இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பைட் போகும்போது வந்து அதில் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. இந்த செகண்ட் பைட் போகும்போது தான் பார்த்தேன் உள்ளுக்குள்ளே வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் கூட வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸாக இருந்தால் நல்லது. அதை வந்து சமோசாக்குள்ளே ஊற்றி சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு மேபி பிடிச்சிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் நான் வந்து ஐம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் இட். ஸோ சமோசா, நூடுல் சமோசா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, சாப்பிட்லாம். பட் ஆனால் அந்த வெஜ்ஜீஸோட காம்பினேஷனும் அந்த சமோசா ஃபஸ்ட்டு பைட் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நூடுல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணிச்சு. பட் பீப்புள் வித் ஸ்டில் லைக் இட். இது வந்து நாட் ஈட்டபிள் கிடையாது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது. ஃபியூ பீப்புள் மைட் லைக் இட் அண்ட் ஃபியூ பீப்புள் மைட் நாட். ஸோ இப்போ அடுத்த டிஷ்ஷு பக்கம் போவோம். அண்ட் திஸ் இஸ் த பன்னீர் பஃப். ஸோ வெஜிடபிள் பஃபும் இருந்துச்சு, பன்னீர் பஃபும் இருந்துச்சு. வெஜ் பஃப் இஸ் குவைட் காமன். ஸோ பன்னீர் பஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு பன்னீர் பஃப் வாங்கினேன். ஸோ இந்த பன்னீர் பஃப்பை முதல்ல பிரேக் பண்ணி உள்ள மசாலா பீஸாக ஒரு பைட்டு போவோம். ஆமா, பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறதும் கொஞ்சம் சூயாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அந்த நார்மலான பஃப் மசாலா அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கலந்து வரும்போது பஃபோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சமோசாவுக்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பஃப்பும் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகலை, ப்ராப்பராக நல்லா மென்மையாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. அண்ட் இதை கண்டிப்பாக சாஸோட ஒரு வாய் கண்டிப்பாக போய் ஆகணும். இது சாஸோட சேர்ந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா சாஸில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் பஃப்பில் இருக்கிற அந்த சவர்னஸ் ரெண்டுமே கலந்து வாயில் போகும்போது வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பஃப். இது வந்து கண்டிப்பாக சாய் வாலையில் ஒரு மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட்டில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் த எக்லெஸ் பனானா கேக். ஸோ இந்த எக்லெஸ் பனானா கேக் எப்படி இருக்குன்றதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எக்லெஸ் கேக் சாப்பிட்ருக்கேன், பட் எக்லெஸ் பனானா கேக், பனானா பிரெட் ஆக்சுவலி சாப்பிட்டதில்லை. ஏன்னா பனானா பிரெட்டில் எப்போவுமே அந்த எக்கு சேர்ந்தால் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் அப்படின்வாங்க. பட் அந்த ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கான்றதை பார்ப்போம். பட் பிரெட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் நல்லா மாய்ஸ்டாக நல்லா அழகாக இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து கண்டிப்பாக ஒரு பைட் போய் ஆகும்.
எக்ஸலண்ட்டுங்க. ஏன்னா இந்த பனானா கேக் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் நிறைய இடத்துல பனானா கேக் சாப்பிட்ருக்கேன். பட் அதில் வந்து பனானாவோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு ஒரு நல்லா டீப்பாகவும் இல்லை அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவும் வராது. பட் இதில் வந்து அந்த பனானாவோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் வருது. அண்ட் அது சாப்பிடும் போதே வந்து ஒரு வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனானாவோட டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது இன்னொரு பைட் போய் ஆகணும். எவ்ரி பைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனானாவோட டேஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அல்டிமேட்லி சூப்பரான ஒரு ஐட்டம். கண்டிப்பாக டெசர்ட்டாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் சாய் வாலையில். ஸோ ரொம்பவும் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சாய் வாலையிலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களோட பெஸ்ட் செல்லரான எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கூடவே சேர்த்து இதோட ரேட் என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா யூ வில் ஆல்சோ நோ இது வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் பன்னீர் பஃப் 30 rupees, நூடுல் சமோசா 30 rupees, அந்த ஷெஸ்வான் மேகி அது வந்து 60 rupees, ஓஸ்மானியா பிஸ்கெட் 2 பீஸ் அது வந்து 10 rupees, அண்ட் தம் சாய் 25 rupees, எக்லெஸ் பனானா பிரெட் வந்து 45 rupees. ஸோ மொத்தமாக டேக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 rupees கிட்ட செலவு பண்ணேன். அண்ட் 175 rupeesக்கு நான் சாப்பிட்ட இந்த ஸ்நாக்ஸ் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வர்த்துங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டீ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ருங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே வாயில் இன்னும் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த நூடுல்ஸ் சமோசா தான். ஏன்னா அந்த நூடுல்ஸ் வந்து சமோசாக்குள்ளே போய் என்ன கொஞ்சம் லைட்டாக ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பஃப்பும் அந்த பனானா கேக் அது ரெண்டும் வந்து மஸ்ட் ட்ரை. ஒரு எக்லெஸ் பனானா கேக் அந்த அளவுக்கு எப்படி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் இட் வாஸ் அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்நாக் டெஃபினெட்லி ஒர்த். ஸோ சாய் வாலையை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ நோன் பிராண்ட். சென்னையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் நான் வாங்கின இந்த பிரான்ச் வந்து டி நகர். அங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே டக்குன்னு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் செல்லர் என்ன அப்படின்னு நான் அவங்களே கேட்டேன். ஸோ அவங்க இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுதான் என்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸை பிக்கப் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் சாய் வாலே ட்ரை பண்ணலாம். அவங்ககிட்ட வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது, இன்னமும் ஸ்நாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு மேலே ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் நம்ம இந்த டீ டைம் சீரிஸில் இந்த மாதிரி வந்து சில வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீ ஷாப்ஸ் நான் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ see our சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் கூட யூ கேன் கோ அண்ட் DM me saying இந்த கடையை ட்ரை பண்ணலாம் whatever is your suggestions கண்டிப்பாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு we will try covering all these places in our tea time series. So thank you so much guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வியூ பண்றாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. பட் தட்ஸ் a very very bad thing for the creators. ஏன்னா எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து மேட்டர். ஸோ சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்களுக்காக சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So I'll see you guys in one more interesting video in the same tea time series. Tata, bye bye, take care, stay safe.